முதலமைச்சர் ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தலை சுற்றல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். பாஸ்கரன், வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை குறித்தான தகவல் என்ன வெளியாகிருக்கு? விவரங்கள் என்ன? சென்னை கீழ் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக மருத்துவமனையிலிருந்து மருத்துவ அறிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது வழக்கமான காலை நடைபயிற்சியின் போது அவருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவர் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார். அதற்கு பிறகு குளத்தூர்ல ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக குளத்தூர் நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கும் போது அண்ணா அறிவாலயத்திலிருந்து அவருடைய கான்வாய் வாகனம் என்பது அப்போலோ மருத்துவமனையை நோக்கி சென்றது. ஒரு 10-15 மணிக்கு காலை மருத்துவமனைக்கு உள்ளே சென்ற தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அங்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. காலையிலேயே அவர் அந்த வழக்கமான நடைபயிற்சியின் போது லேசான தலை சுற்றல் இருந்தது. இதன் காரணமாக மருத்துவமனையில பரிசோதனைக்காக சென்ற போது மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து அந்த தலை சுற்றலுக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்தான பரிசோதனைக்கான சோதனைகளை டெஸ்டுகள் எடுத்திருந்தார்கள். இந்த டெஸ்டோட முடிவுகள் வர வேண்டியது இருக்கிறது. அதன் காரணமாக தமிழக முதலமைச்சர் மருத்துவமனையில லேசான தலை சுற்றல் காரணமாக காலையில் ஏற்பட்ட சுரக்கத்தின் காரணமாகவும் மருத்துவமனையில பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இப்போது மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கார். தமிழக முதலமைச்சருடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் அவர் பங்கேற்காமல் நிகழ்ச்சிகள் மட்டும் நடைபெறுகிறது. இதன் காரணமாக மருத்துவமனையில மருத்துவர்களுடைய வேண்டுகோளுக்கு அந்த பரிசோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த முடிவுகள் எல்லாம் வர உள்ளது. அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சர் லேசான தலை சுற்றல் காரணமாக இதனால் அந்த தலை சுற்றல் ஏற்பட்டது என்பது தொடர்பான பரிசோதனைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக முதலமைச்சர் காலை 10-15 மணிக்கு அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனையை மேற்கொண்ட பிறகு மருத்துவருடைய ஆலோசனைப்படி மருத்துவமனையில தற்போது மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த சிகிச்சைகள் அதே நேரத்தில் பரிசோதனைகள் என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.